ஏய் விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, ஏய் விஜய் பனையூர் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் தளபதி வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் தளபதி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? என் தளபதிய சீண்டி பாக்குறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய்நாடான தமிழ்நாடு தான் என் தளபதி வீடு. என் தளபதி வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் தளபதி வீட்டு மக்கள், என் தளபதி குடும்பம், என் தளபதி உறவு, என் தளபதி சொந்தம். எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த 8 கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமும் கூட நிக்க போறது என் விஜய் மட்டும்தான். தமிழ்நாட்டோட முதல் படைவீரனா, தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா, அவங்க கூடவே நிக்கணும்ன்றதுதான் என் தளபதியோட ஒரே குறிக்கோள். இன்னைக்கு இந்த உங்க விஜய் உங்ககிட்ட ஓட்டுக்கிட்டு மட்டும் வரல, உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிறார். ஆக்சுவலா உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் அரசியலுக்கே வந்தார். என் விஜய் என்னங்க தப்பு பண்ணா? தன்னை நேசிச்ச மக்களுக்காக அரசியலுக்கு வந்தான். அது ஒரு தப்பா? எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டும் வந்தான். மத்த கட்சிகளுக்கு எல்லாம் மாநாடு நடத்தவோ பொதுக்கூட்டம் நடத்தவோ பர்மிஷன் கொடுப்பாங்க, ஆனா என் தளபதிக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. என் தளபதி போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ, மக்கள் வந்து என் தளபதியை சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா என் தளபதிக்கு கொடுக்க மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? இந்த SOPன்னு சொல்லுவாங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா என் தளபதிக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இது என்னங்க நியாயம்? என் விஜய் உண்மையானவன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு? நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு? நமக்கு எதிராக பழி போடுறது யாரு? யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் உயிர்களே. அதனால என் சொந்தங்களா இருக்கிற உங்ககிட்ட வந்து நீதி கேட்காம வேற யாருகிட்ட போய் கேட்பார்? செல்ஃபை எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு, செல்ஃபை எடுக்காத ஒரு ஆசர பழைய அரித்மெட்டிக் கணக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன், காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்கிறாங்களா? அதுவும் என் விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000ன்னு சாமி மேல சத்தியம் எல்லாம் வாங்குவாங்க. அப்படிதானே இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. வாங்கிக்கோங்க, சந்தோஷமா வாங்கிக்கோங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதுலயே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிடிலேயே விசில ஊதி அனுப்புங்க. அடுத்து நம்மளோட ஜென்சி இளம் தலைமுறையினருக்கு ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குகிற கலாச்சாரம் ஒழியணும். பணத்தை கொடுத்து ஏமாத்துனா ஏமாறுவீங்களா? உங்களை தான் கேக்குறேன். கேட்டுச்சா சார்? இனிமே நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் வேஸ்டா போக போகுது. குப்பையில தான் தூக்கி போடணும். உங்களுடைய இந்த ஊழல் ஆட்சியையும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க.